டிசம்பர் 25 கீழவன்மணி படுகொலை. 1968 ஆண்டு இன்றைய நாகப்பட்டினம், அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். அங்கு கீழவன்மணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்ட தொழிலாளிகள் 44 பேர் ஒரே குடிசையில் முதலாளிகளால் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, செய்திகளில் பார்த்திருப்பீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு கூலி உயர்வு போராட்டமாகவே சொல்லப்பட்டு இருக்கு, நிறுவப்பட்டு இருக்கு. அந்த சம்பவத்தில் பல்வேறு உண்மைகள் திட்டமிட்டே மறக்கடிக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது முதலில் ஒரு கூலி உயர்வு போராட்டமே இல்லை, அது ஒரு இனப்படுகொலை என்பது இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இன்று வரை அதை ஒரு கூலி உயர்வு போராட்டமாகவே கட்டமைச்சிட்டு இருக்க கம்யூனிஸ்டுகள் தான் முதல் குற்றவாளிகள். அதில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே தலித்துக்கள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பரப்பிட்டு இருக்கக்கூடிய திராவிடம் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. ஏன்னா அதில் கொல்லப்பட்டவர்கள் 44 பேருமே தேவேந்திர குல வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். அது ஒரு கூலி உயர்வு போராட்டமே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அவர் தலைமையிலான கூலிப்படை தான், அடியாள் கும்பல் தான் அந்த கிராமத்தை கொளுத்துறதுக்காக வர்றாங்க. அப்படின்னா கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிறவர் பண்ணையாராக, நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவராக, நிலச்சுவாந்தரராக எப்படி ஆனார்? அவரிடம் இருந்த நிலம் யாருடையது? அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்த பண்ணையார்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் எந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க, எதற்காக வந்தாங்க அப்படிங்கிறது நாயக்கர்களுடைய படையெடுப்பு குறித்த வரலாறை படித்தா தெரியும். அப்போ இன்னொரு இடத்திலிருந்து இங்கு புலம்பெயர்ந்த, இடம்பெயர்ந்த, படையெடுத்து வந்த ஒரு கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எப்படி வந்தது? சரி, அவர்கள் வருவதற்கு முன்பு அந்த நிலம் யாருடையது? இதுதான் இந்த சம்பவத்தில் நாம் மிக ஆழமாக விவாதிக்க வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு செய்தி. இறந்தவர்கள் 44 பேரும் விவசாயிகள். அங்கு ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து பிழைத்து வந்தவர்கள். அந்த நிலம் திட்டமிட்டே படையெடுப்பின் வாயிலாக இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு குற்றவாளிகளின் மூலமாக அந்த நிலம் பறிக்கப்பட்டு பண்ணையாளர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த நிலத்தை வைத்துதான் இவர்கள் பண்ணையார்கள். தங்களுடைய சொந்த நிலத்திலேயே தாங்கள் அடிமையாக, கூலியாக இருப்பதை உணர்ந்தவர்கள் போராட முடிவெடுக்கிறாங்க. அப்படி போராட முடிவெடுத்ததற்கு 1967 ஆண்டு விவசாயிகள் சங்கம் ஒன்று உருவாகுது. அதை இவர்கள் பயன்படுத்துறாங்க. அதில் இவர்கள் முழுக்க முழுக்க அங்கத்தினர்களாக மாறுறாங்க. மாறி 1967 ஆண்டு இந்த சங்கத்தினுடைய கொடியேற்று விழாவில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் ஒரு தொழிலாளி கொல்லப்படுகிறார். அதற்கு இவர்கள் போராடுறாங்க, எதிர்வினையாற்றுறாங்க. மீண்டும் ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு விவசாயி கடத்தி கொல்லப்படுகிறார். அதற்கு எதிர்வினையாக இவர்கள் விளைந்திருந்த நிலத்தை நாங்கள் இனி அறுவடைக்கு வரமாட்டோம் அப்படின்னு, வேறு யாரும் இங்கு அறுக்க கூடாது, அறுவடை செய்ய விட மாட்டோம், வேறு எந்த தொழிலாளர்களையும் இங்கு இறங்க விட மாட்டோம், இந்த ஊருக்குள் நுழைய விட மாட்டோம்னு இவர்கள் போர்க்கொடி எழுப்புறாங்க. இதன் விளைவாகத்தான் பக்ரிசாமிங்கிற ஒருத்தரை முதலில் இங்கு கலவரம் செய்வதற்காக அந்த ஊருக்குள்ள அனுப்புறாங்க. அன்றைய தினம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாருமே இங்க இல்ல, எல்லாரும் கேரளாவுக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு அந்த கலவரம் நடக்குது. மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. இறுதியாக பெரும் ஆயுதத்தோடு வந்த அந்த கொள்ளைகார கூட்டத்தை எதிர்கொள்ள முடியாதவர்கள் ராமையா அப்படிங்கிறவருடைய குடிசையில போய் தஞ்சம் போடுறாங்க. அதுல 44 பேர்ல ஒரு குழந்தை, கை குழந்தையும் கூட இருக்குது. அந்த கை குழந்தைய அந்த தாய் ரணம் தாங்க முடியாம எப்படியாவது அந்த குழந்தையாவது புழைச்சு விட்டுன்னு சொல்லி தூக்கி வெளியில எறிகிறாங்க. அந்த குழந்தையும் அந்த கொலைகார கூட்டம் பிடிச்சு மீண்டும் எரியிற தீயிலேயே போட்டுறது. இதுவெல்லாம் நடந்த நிகழ்வு. இதை பல்வேறு தளங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை 1970 ஆண்டு அந்த லோக்கல் செஷன் கோர்ட், தஞ்சை லோக்கல் செஷன் கோர்ட்டு கோபாலகிருஷ்ண நாயுடு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட 23 பண்ணையார்களுமே மிராசுதாரர்கள், இவர்கள் எப்படி இவர்களை கொலை செய்திருப்பார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் விடுதலை செய்யறாங்க. நீதிமன்றம் அவர்களை விடுதலை செஞ்சிச்சு. ஆனால் மக்கள் மன்றத்தில் அமல்ராஜ் அப்படிங்கிற தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சார்ந்தவருடைய குழுவில் அங்கம் பெற்ற நந்தன் என்பவர் 12 ஆண்டுகள் கழித்து 1980 ஆண்டு
44 துண்டுகளாக வெட்டி படுகொலை செய்கிறார். இதைத்தான் அதிகம் நாம பேசணும். இங்கு ஆதிக்கம் யார் செய்தாலும் அந்த ஆதிக்கத்தை கருவறுக்க வேறொருக்க ஒருத்தன் புறப்பான், ஒருத்தன் புறப்படுவான், ஒரு குழு உருவாகும், நிச்சயமாக ஆதிக்கத்தை வேறொருக்கும் கருவறுக்கும் அப்படிங்கறதான் நம்ம அதிகமா பேசணும். ஆனால் இந்த குற்றவாளி கம்யூனிஸ்டுகள், திருட்டு திராவிட கூட்டம் மீண்டும் மீண்டும் ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் தீக்கு இரையாக்கப்பட்டார்கள், இப்படித்தான் பேசிட்டே இருக்கிறான். நாம் பேச வேண்டியது ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தை, போரை. ஆனால் ஆதிக்கவாதிகளால் செய்யப்பட்ட குற்றத்தையும் கொலையையுமே மீண்டும் மீண்டும் பூதாகரமாக பேசிட்டே இருக்கும். அவர்கள் போராளிகள், அவர்கள் போராட்டக்காரர்கள், போராட்டத்தில் தன்னுயிர் ஈந்திருக்கிறார், போராடி இருந்திருக்கிறார், தற்கொலை செய்யல, போராடி இருந்திருக்கிறார். ஆனால் அந்த போராட்டக்காரர்கள் இருந்து உருவான ஒருவன் 12 ஆண்டுகள் கழித்து அந்த குற்றவாளியை படுகொலை செய்திருக்கிறான். நீதிமன்றத்தில் தண்டனை கிடைக்கல, ஆனால் மக்கள் மன்றத்தில் மரண தண்டனை கிடைச்சு. இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப பேசுவோம். ஆனால் அதை பேசாத இந்த கம்யூனிஸ்டுகள் அதை ஒரு வர்க்க போராட்டமாக, அதை ஒரு கூலி உயர்வு போராட்டமாக தொடர்ந்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பரப்புரை செய்யறாங்களே தவிர, சம்பவம் நடந்த பொழுது கம்யூனிஸ்டுகள் எத்தனை போராட்டங்கள் செஞ்சாங்க? அந்த சம்பவத்தை கண்டித்து கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டங்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும்? அதில் இறந்தவர்கள், அதில் போராடியவர்கள் அத்தனை பேரும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்ல மறுப்பதற்கான காரணம் என்ன? அப்படி சொல்லிட்டா இது கூலி உயர்வு போராட்டம் அல்ல, இது ஒரு இனப்படுகொலை. நில உரிமையாளருக்கும் நிலத்தை அபகரித்தவர்களுக்கும் இடையில் நடந்த போர் என்கிற சத்தியம், என்கிற உண்மை தமிழக மக்களுக்கு, தமிழர்களுக்கு புரிஞ்சிடும். அன்றைய பெரிய புரட்சியாளராக அறியப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு? கூலி வேணா முதலாளிகிட்ட கேட்கறத விட்டுட்டு போராடினா இப்படித்தான் இதை நியாயப்படுத்தினார். அன்று ஆட்சியில் இருந்த பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை அகில இந்திய பிரச்சனையாக உருவெடுக்க செய்து அன்னைக்கே இந்த போராட்டத்துடைய உண்மையை வெளியே சொல்லியிருக்க முடியும். ஆனால் இனப்பாசம், வடுக இன பாசம் அதை பற்றி பேச மறுக்க வச்சிருச்சு. அதன் பிறகு 1976 மீண்டும் அந்த வழக்குக்கு எதிராக இவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள் தமிழக அரசு. அதிலும் முறையாக கையாளல. முறையாக கையாண்டு இருந்தால் வரலாற்றிலாவது குற்றவாளிகள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் மாறா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கலவரத்திற்கு காரணமாக விதையாக அந்த கிராமத்திற்கு முதலில் இறக்கிவிடப்பட்ட பக்கிரிசாமி கொல்லப்படுகிறார். அந்த பக்கிரிசாமி கொலை இந்த கீழவன்மணி படுகொலையோடு சேர்த்து விசாரிக்கப்படுது. அந்த பக்கிரிசாமியின் வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. அது 1990 வரை உச்சநீதிமன்றம் வரை சென்று கூட கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நாங்கள் தலையிட முடியாது என்று குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு உறுதி செய்யப்படுது, ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படுது. ஆனால் 44 பேரை கொன்றவர்கள் கொலைகாரர்கள் என்று கூட நீதிமன்றத்தால் குறிப்பிடப்படல. அவர்கள் மிராசுதாரர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் 44 பேர் கொலை செய்ததை கொலை என்றும் கூட நீதிமன்றங்கள் பதிவு செய்யல. என்னவா பதியப்படுது? சட்டத்திற்கு விரோதமாக, சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடியதாக அப்படின்னு வழக்கு பதியப்படுது. ஒரு அரசு நினைத்திருந்தால் 44 உயிர்களை பலி கொடுத்த, பலி எடுத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியாதா? இவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பல. அதனால்தான் பாதிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து ஒருவன் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை வெட்டி கொள்றான். இதுதான் தமிழகத்தினுடைய நிலை. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் 10 கோடிக்கும் 5 கோடிக்கும் தங்களை வித்துறாங்க. ஆனால் 1968 பொழுது அவர்கள் மிகப்பெரிய சக்தி. அப்பொழுதுதான் திமுக மிகப்பெரிய வலிமையான சக்தியாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து ஒரு அரசு நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி, எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அவர்களை மீண்டும் குற்றவாளியாக நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் அதை செய்யல. இவர்கள் தான் சமூக நீதி காவலர்கள். தொழிலாளர்களுக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எந்த விதமான பெரிய எதிர்வினையும் இன்னைக்கு செய்யல. இன்னைக்கு அவர்கள் தான் அந்த நினைவு தூண் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல யாரும் அஞ்சலி செலுத்த கூட கூடாது. ஏன்னா அந்த சம்பவம் இல்லைன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு விலையே கிடையாது, வேலையே கிடையாது. இவர்களுக்கு முகவரி கொடுத்தவர்கள் அவர்கள்.
அந்த முகவரியை வேற யாரும் வந்து பங்கிட்டக்கூடாது, அதில் இறந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று நிரூபிச்சிடக்கூடாது. அங்கு நடந்தது கூலி உயிர் போராட்டமே இல்ல, அது ஒரு நிலமீட்பு போர் அப்படிங்கிறத யாரும் அங்கு வந்து அந்த உண்மையை அறிஞ்சிடக்கூடாது. அப்படி அறிஞ்சிட்டா தேர்தலுக்கு தங்களால் 10 கோடி 15 கோடின்னு பேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் இறந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தலித்துகள் என்று அடையாளப்படுத்துகிறார். அவர்களை தலித்துகள் என்று அடையாளப்படுத்துபவர்களை உண்மையாகவே கம்யூனிஸ்டுகள் வந்து வர்க்க ரீதியான போராளிகள் என்றால், அவர்களை தொழிலாளர்களாக மதித்தால், அவர்கள் தலித்துக்கள் அல்ல தொழிலாளர்கள் என்று மறுத்து பேசிய ஒரு கம்யூனிஸ்ட்காரன் உண்டா? இல்லை அதில் இறந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் உண்டா? எத்தனையோ விடையில்லாத கேள்விகளோடு இறந்த அந்த 44 பேரும் அங்கு விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் மீட்டே தீர்வார்கள். அதற்கு அதிகாரம்தான் தடையாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அதிகாரத்தை மீட்டு அந்த நிலத்தை நிச்சயமாக மீட்பார்கள். மீட்கும் பொழுது மீண்டும் கீழவன்மணி சம்பவம் திருப்பி எழுதப்படும். இது சத்தியம். உயிர் நீத்த போராளிகள் மீது சத்தியம்.